வீட்டில் இந்த ஒரு 5 லிட்டர் கேன் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேனை வந்துட்டு பாதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளாத்தை வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்துலலாம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி பிடிச்சி விட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒட்டினா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்பக்கம் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணல. ஸோ அதனால் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பபிள் ஷீட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஸ்பாஞ்ச் ஷீட்டோ எடுத்து அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி கிளாத்தை ஒட்டிட்டு அந்த பீஸை வந்துட்டு அப்படியே அந்த சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஹேண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த ஹேண்டில் 2 பீஸ் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. ஸோ அதுக்கு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த சைடில் பாட்டிலில் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஹேண்டில் மாதிரி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். ஃபைனலாக ஒரு ஆர்கனைசர் ரெடி. இதுக்குள்ளே ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.